Hi guys, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் preparation of phenol. Preparations of phenols. First one, from haloalkene. From haloarenes. That is called as Dow process. It is called as Dow's process. Haloarenes. Halo means what? Halogen groups. Arenes mean aromatic ring. Okay va? Aromatic ring. Chlorobenzene. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? Chlorobenzene. Aromatic ring நாக்க இதுக்கு பேர் தான் arenes. Cl க்கு பேரு ஹாலோ. ஹாலஜன் குரூப்ஸ்னா யாரு? ஃப்ளோரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். ஓகேவா? அது கூட நம்ம குளோரோபென்சின் கூட NaOH போட்டு ஒரு பேஸ் போட்டு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். பேஸ் போட்டு ரியாக்ட் பண்ணக்குள்ள நம்ம 633 கெல்வினுக்கு 300 பார் மீன்ஸ் பாரோமீட்டர் அப்படின்னு அர்த்தம். பாரோமீட்டர்னாக்க பிரஷர் அப்படின்னு அர்த்தம். 300 பிரஷருடைய யூனிட்ஸ் தான் யாரு அப்படின்னாக்கா பாரோமீட்டர். அப்ப பாரோமீட்டர்னாக்க எங்க யூஸ் பண்ணுவோம்? மீட்டர் அப்பனா ரெண்டு டைப்பா சொல்லலாம். மீட்டர் METER அந்த மீட்டர் வேற, METRE அந்த மீட்டர்ன்றது வேற. மீட்டர் வந்து நம்ம ரெண்டு தான் சொல்லலாம். இதுவும் மீட்டர் தான், இதுவும் என்னது மீட்டர் தான். ஓகேவா? இப்ப இந்த மீட்டர்ஸ்லாம் என்ன சொல்லணும்னாக்க நம்ம சென்டிமீட்டர்ஸ், அதாவது லென்த்ல பத்தி பேசுவோம். ஓகேவா? லென்த்ல பத்தி பேசுறது எல்லாமே அந்த மீட்டர்ல பேசுவோம். இந்த மீட்டர்ஸை பத்தி நம்ம எதுல பேசுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம பிரஷர்ல பாரோமீட்டர்ஸ், தெர்மோமீட்டர் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அந்த டைப்ல நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப நம்ம பாரோமீட்டருடைய பிரஷருடைய யூனிட்ஸ் தான் யாருனாக்கா 300 பாரோமீட்டர்ஸ். நமக்கு தேவையில்ல பாரோமீட்டர்ஸா, தண்ணி யூனிட்ஸா, பிரஷருடைய யூனிட்ஸா யாருனாக்கா பாரோமீட்டர்ஸ். அப்ப 300 பாரோமீட்டர் 600 கெல்வின் நம்ம என்ன பண்றோம், நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ரியாக்ட் பண்ணாக்க நமக்கு என்ன பிரசன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சோடியம் ஃபீனாக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகும். சோடியம் ஃபீனாக்சைடு, ONA, சோடியம் ஃபீனாக்சைடு. ரைட்டா? ரியாக்ட் வித் ஃபர்தரா அதை ரியாக்ட் பண்ணா போனோம் அசிடிஃபைட் பண்ண போறாங்க. அசிடிஃபைட் வித் ட்ரீட்மெண்ட் வித் HCl. HCl வச்சு ட்ரீட் பண்ணக்குள்ள நமக்கு திரும்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்கு ஃபீனால் நமக்கு ப்ரிப்பேர் ஆயிடும். ஃபீனால் கூட ரியாக்ட் ஆகி பிளஸ் NaCl நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்ப நமக்கு இதனுடைய மெக்கானிசத்தை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதுக்கு மெக்கானிசம் போட்டனாக்க உங்களுக்கு கன்ஃபியூஷன் அதிகமா இருக்கும். அது பேசிக்ஸ் நிறைய வரும். நான் அதை சிம்பிள் மெத்தட்ல கூட சொல்லலாம் உங்கள்கிட்ட. ஓகேவா? இப்போ இங்க இருக்கக்கூடிய NaOH ஒரு பேஸை போட்டு நம்ம குளோரின் கூட ரியாக்ட் பண்ணக்குள்ள இங்க நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த ஹெச்சும் இந்த சீனும் சேர்ந்து வெளில HCl வெளில போயிடும். ரிமைனிங் இருக்கிற NaO இருக்கும். அந்த NaO தான் இங்க போய் அட்டாச் ஆகும். அந்த ONA கூட திரும்ப என்ன பண்றோம், NaOCl உள்ள போச்சுனாக்க NaCl, அந்த H போய் என்ன பண்ணும் வெளில வரைக்கும், அது OH. இதுக்கு பேர் ஃபினால். நான் சொல்றது வந்து கிராஸ் மெத்தட். இதோட ஃபுல் மெக்கானிசம் என்ற ஸ்டெப் வந்து வேற. ஓகேவா? ஃபுல் மெக்கானிசம் வச்சு நான் சொல்லணும்னாக்க உங்களுக்கு டைம் ஆகும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கக்குள்ள டவ் ப்ராசஸ் அப்படின்னாக்க நமக்கு என்ன இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நம்ம ஏனாலே போதும், நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு மெக்கானிசம் போட்டு காட்டணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. அதை நம்ம காலேஜ் டைப்ல போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், ஃப்ரம் பென்சீன் சல்போனிக் ஆசிட். பென்சீன் சல்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் பென்சீன் சல்போனிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணா சொல்லுவோம் H2SO4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? H2SO4 சல்பூரிக் ஆசிட். அப்ப நம்ம இது நம்ம இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் நம்ம பூச்சினாக்க என்ன சொல்லுவோம், HSO3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல இருந்து ஒரு OH வெளில போச்சுனாக்க இந்த H2SO4 நம்ம பிரிச்சு என்ன எப்படி எழுதுனாக்கா HSO3 அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதுதான் H2SO4. ஓகேவா? நமக்கு இதுல இருக்கக்கூடிய சல்பூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய இது நமக்கு OH வெளில போச்சுன்னா ரிமைன் இருக்கா HSO3. அதுதான் கூட என்ன பண்றாங்க, பென்சீன் கூட ரியாக்ட் ஆகுது. அதனாலதான் அது சல்போனிக் ஆசிட் சொல்லுவோம். இதுக்கு பேர் அது சல்போனிக் ஆசிட். அப்ப பென்சீன் மேல HSO3 இருக்கும். அதான் அது சல்போனிக் ஆசிட், பென்சீன் சல்போனிக் ஆசிட். இது கூட என்ன பண்றாங்க, ஃபர்தரா அதே சேம் NaOH போட்டு நம்ம என்ன பண்றாங்க, ரியாக்ட் பண்றாங்க. NaOH போட்டு ரியாக்ட் பண்ணக்குள்ளேயும் சேம் என்ன பண்ணும், அதே ஃபீனாக்சைடு தான் நமக்கு என்ன பண்ணும், ஃபார்ம் ஆகும். சோடியம் ஃபீனாக்சைடு தான் நமக்கு ஃபார்ம் ஆகும்.
இந்த சோடியம் ஃபினாக்ஸ் இந்த மெத்தட் நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் மெக்கானிசம் போட்டு பார்த்துட்டு வரணும். ஆக்சுவலாக நம்ம இதை போடனாக்க டைம் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி சோடியம் ஃபினாக்ஸ் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கினீங்க. சோடியம் ஃபினாக்ஸ் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும் ONA. திரும்ப என்ன பண்ணுறோம், அதே ஃபர்தராக அசிடிஃபைட் HCl வச்சு பண்ணக்குள்ள இந்த NaOCl வெளில போச்சுனாக்கா NaCl, ரிமைனிங் இருக்குனாக்கா ஃபீனால் நமக்கு ஃபார்ம் ஆகிடும் OH ஃப்ரம் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். From benzene sulfonic acid. Next பார்த்தனாக்க from aniline. C. From aniline. அனிலின் பண்ணக்குள்ள அதே மாதிரி பென்சின் மேல NH2 இருந்தாக்க அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நம்ம அனிலின் அப்படின்னு சொல்லுவோம். பென்சின் மேல NH2. From phenol aniline கூட ரியாக்ட் பண்ணக்குள்ள aniline is டயோசரைஸ்டு வித் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் வச்சு பண்ணோம் NaNO2 பிளஸ் HCl. இதுலேருந்து நமக்கு என்ன பண்ணணும், நம்ம HNO2 நம்ம நைட்ரஸ் ஆசிடை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி நைட்ரஸ் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த Naவும் இந்த Cலும் நமக்கு என்ன பண்ணணும், வெளில போயிட்டு ரிமைனிங்காக இருக்கா HNO2 நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த HNO2 நமக்கு ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம எத்தனை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம், HONO. கரெக்டுங்களா? HONO எப்படி ரியாக்ட் ஆகும், எவ்வளோ 273 கெல்வின் 278 கெல்வின்ல நம்ம என்ன பண்ணோம், ஹீட் பண்ண போகிறோம். இப்படி நம்ம ஹீட் பண்ணக்குள்ள ஃப்ரம் அனிலின் வச்சு நம்ம ஹீட் பண்ணோம். ஹீட் பண்ணாங்க என்ன வெளில போகுது, நமக்கு பென்சின் டயசோனியம் குளோரைடு நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ பென்சின் டயசோனியம் குளோரைடு நமக்கு ஃபார்ம் ஆகும். பென்சின் டயசோனியம் N டபுள் பாண்டு NCl, இது பிளஸ் சார்ஜ், Cl மைனஸ் சார்ஜ், இப்படி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட்டர் போட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம். வாட்டர் போட்டு ரியாக்ட் பண்ணாக்க HOH மைனஸ், இது ப்ளஸ் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய இதுக்கும் அந்த சேம் இதே மெக்கானிசம் மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் போட்டு ரியாக்ட் பண்ணக்குள்ள நமக்கு இந்த OH மைனஸ் போய் என்ன பண்ணோம், இந்த இடத்த இந்த பாண்டை போய் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். OH மைனஸ் எலக்ட்ரான்ஸை கொடுத்துச்சுனாக்க இந்த கார்பனில் கொடுக்கும். இந்த கார்பனில் கொடுத்தா இந்த பாண்ட் என்ன பண்ணும், ஆல்ரெடி கார்பன் வேலன்சி 4, இந்த பாண்டு ஷிஃப்டாக எங்கே போகும்னாக்க இதுக்கு போவோம். இதுகிட்ட போக்குள்ள நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னாக்க இந்த இடத்துல OH ஆகும். இந்த OH போய் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ப்ளஸ் ரிமைன் யார் இருக்கிறா N எலக்ட்ரான்ஸை வாங்கியிருக்குது. ஸோ மைனஸ் சார்ஜ், டபுள் பாண்ட் N பிளஸ் சார்ஜ், இங்க இருக்கக்கூடிய Cl மைனஸ். ஸோ இந்த மைனஸும் பிளஸும் கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னாக்க நம்ம எப்படி போடலாம், N ட்ரிபிள் பாண்ட் N போடலாம். இந்த மைனஸ் அந்த பிளஸும் சேர்ந்து என்ன பண்ணோம், பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுனாக்கா N ட்ரிபிள் பாண்ட் N, அந்த Cl மைனஸ் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக க்ளீவ் ஆகி வெளில போயிடும். ஸோ பிளஸ் Cl மைனஸ். அப்போ வெளில வந்த Cl மைனஸும் இந்த H பிளஸும் சேர்ந்து என்ன ஆகுனாக்கா HCl ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த பென்சின் ரிங் கூட ஃபீனால் OH பிளஸ் HCl பிளஸ் இதான் N2 இதுதான் நம்ம இப்படி எழுதலாம். N ட்ரிபிள் பாண்ட் N போடலாம், இல்லை N2 போடலாம். இதுதான் என்னுடைய சிம்பிள் N2 அப்படின்னு நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்க்குறோம். அப்போ நமக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனாலில் ஃப்ரம் ஹாலோ ஆல்கீன்ஸ், ஹாலோ அரேஞ்ச் கூட ஒன்று, அதான் டவ் ப்ராசஸ். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஃப்ரம் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் ஃப்ரம் அனிலின், இதுனது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 ரியாக்ஷன்ஸுமே ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபீனால். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் ஃப்ரம் கியூமின். கியூமின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். D from cumin, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்க பென்சீன் அண்ட் ப்ரோப்பீன் இஸ் ஹீட்டட். பென்சீனையும் ப்ரோப்பீனையும் ஹீட் பண்ணுறோம். எவ்வளோனாக்க 523 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்ணுறோம். இன் ஏ க்ளோஸ்டு வெசல் இன் பிரசன்ஸ் ஆஃப் H3PO4 பாஸ்போரிக் ஆசிட் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னாக்க கியூமின் கிடைச்சிடும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஐசோப்ரோபைல் பென்சீன். ஐசோப்ரோபைல் பென்சீன்.
On passing air to the mixture of cumin and 5% aqueous sodium carbonate solution நமக்கு ஃபார்ம் ஆகும். cumin hydroperoxide நமக்கு என்ன பண்ணும் திரும்ப ஃபார்ம் ஆகும். அது எப்பனாக்க cumin கூட ஏரை பாஸ் பண்ணக்குள்ள is formed by oxidation method. அதான் ஏர்னால என்னது ஆக்சிஜன் தான். அப்ப ஆக்சிஜன் பாஸ் பண்ணனும்னா நமக்கு cumin hydroperoxide ஆகும் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் ஆகும் நமக்கு ஃபார்ம் ஆயிடும். திரும்ப நம்ம என்ன பண்ணோம் டைலூட் ஆசிட் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன பண்ணும் ஃபீனாலும் அசிட்டோனும் நமக்கு கிடைக்கும். ஃபீனாலும் நமக்கு அசிட்டோனும் நமக்கு கிடைக்கும். அந்த அசிட்டோன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். அசிட்டோன் இஸ் ஆல்சோ a byproduct of this reaction. எப்படி அசிட்டோன்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன சொன்னாங்க பென்சீன் கூட ஆட் பண்ண சொன்னாங்க புரோப்பீன் ஆட் பண்ண சொன்னாங்க. சோ CH3 CH டபுள் பாண்ட் CH2 புரோப்பீனை நம்ம ரியாக்ட் பண்ணோம். எதை வச்சு பாஸ் பண்றோம் அப்படின்னாக்க பாஸ்பரிக் ஆசிட் H3PO4 வச்சு நம்ம என்ன பண்ணோம் ட்ரீட் பண்ணோம். 523 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்ண போறோம். ஹீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் கியூமின் கிடைக்கும். ஓகேவா கியூமின் கிடைக்கும். இதுக்கு நம்ம மெக்கானிசம் வச்சு பார்த்து சொல்லணும்னாலும் சொல்லலாம். ரைட்டா மெக்கானிசம் வச்சு பார்க்கணும்னாக்கா நமக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம என்ன நான் ஸ்ட்ரைட் மெத்தடாவே நம்ம அங்கே உங்களுக்கு ரியாக்ட் பண்றேன். ஸோ மெக்கானிசம்ஸ் பார்க்கணாக்கா கார்பன் CH மேல ஒரு CH3 இங்க ஒரு CH3. ஓகேவா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கியூமின். இதான் கியூமின். இந்த கியூமின் கூட தான் நம்ம என்ன பண்ணோம் ஏரை பாஸ் பண்ணி ஆக்சிடேஷன் பண்ண போறோம். ஆக்சிடேஷன் மெத்தட். அப்ப ஏர் பாஸ் பண்ணாலே ஆக்சிடேஷன் அது O2 ஆக்சிஜன் தான். ஆக்சிடேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகும். சோ நமக்கு இந்த இடத்துல ஆக்சிஜன் ஆட் ஆகும். CH3 மேல ஒரு CH3 இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணும் ஆக்சிஜன் ஆட் ஆகும். சோ OH ஆக்சிஜன் ஆட் ஆகும். இதுதான் கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு. ஓகேவா ஹைட்ரோ பெராக்சைடு ஃபார்ம் ஆகும். திரும்ப அதை நம்ம என்ன பண்ணும் ஆசிட் வச்சு ட்ரீட் பண்ணாக்க H2SO4 ஆசிட் வச்சு ட்ரீட் பண்ணாக்க நமக்கு என்ன கிடைக்கும் ஃபீனால் பிளஸ் அசிட்டோன் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மெத்தடு இதுல இது மூணுமே ஃபுல்லா வெளில வந்துடும். ஓகேவா இது ஃபுல்லா வெளில வந்து போச்சுனாக்க என்ன அர்த்தம் CH3CO CH3 இது பேர் என்னது அசிட்டோன். இந்த OH என்ன பண்ணும் இந்த இடத்துல போய் இந்த கார்பன்ல உட்காந்துக்கும். அதுதான் ஃபீனாலா ஃபார்ம் ஆயிடும். ஸோ OH ஃபீனால் பிளஸ் யார் வெளில வந்தாக்கா CH3CO CH3 இது பேர் என்னது அசிட்டோன். இது ஃபீனால். ஸோ நம்ம ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரம் கியூமின். ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெத்தடில் மொத்தம் 4 மெத்தடையும் நம்ம என்ன பார்த்துக்கணும் ரியாக்ஷன்ஸை நம்ம பார்த்து வச்சுக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.